திரு புகழேந்தி ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இணைஞ்சிருக்கிறார். நம்ம அவர்கிட்டயும் பேசிடலாம். திரு புகழேந்தி சார் வணக்கம். நிறைய அனுமானங்கள் ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், வேற கட்சி ஆகட்டும், ஏன் ஒருங்கிணைப்பு குழு சார்ந்தவங்களே தாவேக்காக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேசிபியை சொல்றாரா, உங்களை சொல்றாரா அப்படின்னு தெரியல. அப்படின்லாம் இங்க இப்ப கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன விஜய் சொல்வதன் பின்னணி என்னவாக இருக்கும்? பல தலைவர்கள் அதிருப்தியில இருக்காங்க, அவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு அவர் யார சொல்றாரு? குட் ஈவினிங். முதல்ல கேட்டீங்க, இணைப்புல கொஞ்சம் அப்படி இது இருக்கு, சரியா போச்சு. என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஓபன் பண்றேன். நான் பிரகாஷ் ஃப்ரெண்டு தான், வேற யாரும் இல்ல. நான் நினைக்கிறேன் இந்த வாரத்திற்குள் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் நீங்க சொன்ன முக்கியமான ஆட்கள்ல பலர் தாவேக்காவில் இணைய இருப்பதாக எனக்கு நம்பகமான தகவல் கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் அவர் மிக தெளிவாக மேடையில் போக போக பாருங்கள், திரு அண்ணன் செங்கோட்டையன் போலவே பலர் வருவார்கள் என்பதை மிக உறுதியாக சொல்லி இருக்கிறார். நான் இப்ப சொல்லிட்டேன்னா சரியா வராது, எனக்கு தெரியும். இது நடைபெற போகிறது இந்த வாரத்தில். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன்னு கேட்டீங்கன்னா காரணம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். தந்தை பெரியாரை முன்னால் நிறுத்தி தலை காவேரியாக திராவிட இயக்கத்தினுடைய ஊற்றாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அண்ணல் அம்பேத்கர் இவர்களை கையிலே எடுத்து முன்னே நிறுத்தி பல தலைவர்களை முன்வைத்து, அவர் முக்கியமாக பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பேரணி ஆகட்டும், அந்த அங்கே நின்ற மேடை ஆகட்டும், அதில் அதை தான் தெளிவுபடுத்துகிறார். எப்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டு முன்வருகிறாரோ அதை அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா இங்க இருக்க ஏடிஎம்கேல் இருக்க தலைமையை வெறுத்து விட்டார்கள். இனி தோல்விதான் மிஞ்சோம், இந்த தலைமையை நம்பி இனி பயணிக்க முடியாது, அதிமுக அழிவுதான் ஏற்படும் என்ற நிலை ஏற்படும் பொழுது வேறு வழியின்றி இவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரையும் அவரையும் முன்னிறுத்தி இங்கே வருகிறார். ஏன்னா வேற கட்சி முன்னிறுத்த முடியாது. இங்க பேசலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி திரு புகழேந்தி, நான் புரிதலுக்காக கேட்கிறேன். கடந்த முறை செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால சேர்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நான் காலையில தான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட. அவர் அப்படிலாம் போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அவரு செங்கோட்டையன் சேர்ந்து விட்டார் தாவேக்காவில. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் உங்ககிட்டயும் பேசிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல திருப்பி கேசிபி கிட்டயும் பேசியிருப்பாரா? என்ன ஒருங்கிணைப்பு குழு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது தெரியல. அது உங்களுடைய நிலைப்பாடாகவே இருக்கட்டும். எனக்கு என்னன்னா, இப்ப இந்த மாதிரி அதிமுகவினுடைய முகங்கள் தாவேக்காவுக்கு போகும்போது அதிமுக அப்படின்ற கட்சி பலவீனப்படுறது அப்படின்றத தாண்டி எம்ஜிஆர் ஆரம்பித்த கழகமான அதிமுக, அதனுடைய இரட்டை இலை சின்னம், இதெல்லாம் அடிபட்டு போகும்ல, அதெல்லாம் வீக்கெண்ட் பண்ற மாதிரி தானே இருக்கும் தாவேக்காக்கு அந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் போறது. You are 100% correct. நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் சரியாக செய்தாரோ தவறாக செய்தாரோ தெரியாது. புரட்சி நடிகர் என்ற ஒரு மாபெரும் சக்தியை, மக்கள் திலகத்தை கட்சியிலிருந்து நீக்கினார். அவர் திரும்ப புரட்சி தலைவராக மாறினார். அவர் மறைகின்ற வரை வெற்றிகளை சந்தித்தார், தோல்வி தெரியாது. அதற்கு காரணமானவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே போல அண்ணன் வைகோ அவர்களை அடிப்படை உறுப்பினர் நீக்கினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாயிற்று. இதில் இரண்டிற்குமே காரணம் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனால் அவர் செய்தது ஒரு விதத்திலே சரி என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்று கேட்டால், கடந்த 58 ஆண்டு காலமாக தேசிய கட்சிகள் உள்ளே வராமல் திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் அம்மா மறைவிற்கு பின்னால், நான் இங்க ஒன்ன குறிப்பிட்டாகணும், ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ, பட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், இந்த வெற்றிடத்தை யாரும் சரி செய்ய முடியாது, புரட்சி தலைவி அம்மா வெற்றிடத்தை எவராலும் சரி செய்ய முடியாது என்கின்ற ஒரு வார்த்தையை கூட குறிப்பிட்டிருந்தார். இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. எங்கள் மனது வலிக்கிறது, என்ன செய்வது என்பது புரியவில்லை. எல்லோரையும் இணைத்துக் கொண்டு போவதற்கு பழனிசாமி தயாராக இல்லை. இந்த நிலை ஏற்படும் பொழுது மீண்டும் மீண்டும் தோல்வி இந்த தொடர் கதையாகிவிட்டால் அப்ப என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இப்படியே போகுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இரட்டை இலை போகும் பொழுதும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயர் இல்லாமல் போகும் பொழுதும், என்னை போன்று தியாகம் செய்தவர்கள், இந்த இயக்கத்திற்கு கோடான கோடி தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனால் இப்பொழுது வேறு வழியே இல்லை. தேசிய கட்சிகள் உள்ளே வர துடிக்கிறது. அதை நீங்கள் அடக்கி நிறுத்த வேண்டும். அப்போ அதிமுகவினுடைய லெகசி, திரு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், அவங்களுடைய லெகசி, இரட்டை இலையுடைய லெகசி
அது ஒருங்கிணைப்புன்னு இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அதையெல்லாம் விடுத்து தானே தாவேக்காவுக்கு போற முடிவை அந்த தலைவர்கள் எடுக்க முடியும். அப்ப லெகசி, இரட்டை இலை, இந்த முக்கியத்துவம் அதெல்லாம் வந்து அவரவர்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அதை வச்சுதான் இருக்கு அப்படின்னு தானே ஒரு அர்த்தம் வருகிறது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியமாகப்படுகிறது அப்படின்ற பொருள் தானே வருது. திரு புகழேந்தி, நான் முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட இயக்கங்கள் அழியாமல் தொடர்ந்து இருப்பதற்கு காரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 58 ஆண்டு காலம் 67 இருந்து நீங்க நினைச்சு பாருங்க, மாறவே இல்லை. ஆனால் இன்றைய தினம் தேசிய கட்சிகள் உள்ளே நுழைந்து கேப்சர் பண்றதுக்கு பாக்குது. இப்ப அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு விஜய். எங்களோட கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு. அதுதான் இங்கே தேவைப்படுகிறது. 1000 சொல்லலாம், 1000 பேர் 1000 திட்டலாம், பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். அதிமுகவுடைய எம்ஜிஆர் அப்படின்ற அவருடைய அந்த லெகசியும் விஜய்க்கு தேவைப்படுதா? ஏன்னா திரு ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விமர்சனம் பண்ணிருக்காரு. எம்ஜிஆர் முகமூடியை மாட்டிட்டு வந்தாதான் வாக்கு கிடைக்கும், அதுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க எம்ஜிஆர் உயிர் விட்ட தொண்டர்கள், இங்க எம்ஜிஆரை உயிரோட்டமாக கொண்டிருக்கின்ற நாங்கள், அந்த குடியிருந்த கோவிலிலே இருக்கின்ற நாங்கள், எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள். ஆனா விஜய் பயன்படுத்தினா மாத்திரம் கோபம் வருது இவங்களுக்கு, அவர் பயன்படுத்தக்கூடாது என்று. அந்த அளவிற்கு அது மாறுதலை தந்திருக்கிறது. அவர் பயன்படுத்தும் பொழுது இங்க பாதகம் ஏற்படுகிறது, இருக்க ஓட்டெல்லாம் போயிடும். ஜெயக்குமார் கூட இங்க வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஏன்னு கேட்டா, இப்பொழுது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவால் முடியாது. பாரதிய ஜனதா அதற்கு வேண்டிய வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வேறு வழியே இல்லை. அதனால் இந்த கட்சி போய்விடும் என்றோ இரட்டை இலை காணாமல் போய்விடும் என்றே சொல்ல நான் தயாராக இல்லை. அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். இந்த நேரத்தில் விஜய் தேவை, அதிமுகவிற்கு தாவேகா தலைவர் தேவை. அதை வைத்துதான் தேர்தலை எதிர்கொள்ள முடியும். எடப்பாடி பழனிசாமி தலைமையை வைத்துக் கொண்டு கட்சி புகழேந்தி, நீங்க முக்கியமான ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கீங்க. நம்ம இன்னுமே கொஞ்சம் எலிவேட் பண்ணலாம். திரு ராம்கி அவர் சொல்வதுன்றது, ஆமா இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தோம், தியாகம் செஞ்சோம், மனசு வலிக்குதுதான். ஆனாலும் இப்ப விஜய் அப்படின்ற ஒரு முகம் தேவைப்படுகிறது. தேசிய கட்சிகள் வந்துருச்சு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுக்கு அவங்க ஃபோர்ட்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற புகழேந்தி ஐயாவோட விருப்பம். புகழேந்தி ஐயா போன்று அதிமுகவிலிருந்து வெளியில் இருப்பவர்கள் எல்லாருமே புகழேந்தி ஐயா போல பாஜக வெளியிலிருந்து இல்லை, அவங்கெல்லாம் பாஜக 7ல் இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி தலைமையின் கீழே தான் இருக்காங்க. அந்த அதிமுக கட்சிங்கிறது பாஜக கூட்டணியில் ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள தான் இருக்குது. இந்த கூட்டணி குந்தகம் விளைப்பது போல யாராவது செயல்பட்டால் அதை பாஜக அனுமதிக்காது, ரசிக்காது. நீங்க இவ்வளவு நாளா 10 ஆண்டு காலம் இந்தியாவில் பாஜக பயணம் செய்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் வேறு தாவேகாவோ திமுக பக்கம் போனாலும் அதை பாஜக ரசிக்காது. அதுதான் அடிப்படை. நீங்க அப்ப பாஜகவோட கோபத்தை சம்பாதித்து கொண்டு அவங்க யாரும் தாவேகா போக விரும்ப மாட்டார்கள். அப்ப செங்கோட்டையன் ஏன் போனார்னா அவருக்கு அந்த மாதிரியான கணக்குகள் கிடையாது. அவர் அடிப்படையில் ஈரோடில் அறியப்பட்டவர், ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அப்படிதான். அதனால அவர் போனார். அதனால அவர் பாஜக அவர் மேல கோபம் வராது. அப்படி கோச்சிட்டாலும் அவருக்கு ஒரு பெரிய நஷ்டமும் கிடையாது. ஆனா மற்றவருடைய விஷயம் அப்படி கிடையாது. அதனால அவங்க தாவேகா போவதற்கு யோசிப்பார்கள். இதுதான் ரொம்ப சிக்கலான விஷயம். ஆக்சுவலா நீங்க பாஜக என்ன இருந்ததுன்னா, அவங்க 2026 2029 வரை கணக்கு. நீங்க திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை சிந்தாமல் நாங்கள் இடம்பெற கூட்டணிக்கு கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும், எங்களுக்கு பலம் சேர்க்க. எப்படி 2024 இவங்க எல்லாம் சேர்ந்து பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தினார்களோ அதுபோல 2026 2029 நினைக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. இவங்க போய் தாவேகால போய் உட்கார்ந்தாங்கன்னா அப்ப எப்படி பாஜக அனுமதிக்கும்? அப்ப நீங்க ஒண்ணு அறிவாலயத்துல இருக்கணும், இல்ல இங்கே இருக்கணும், இவ்வளவுதான். நீங்க போய் பனையூர் மான்ற ஒரு திரிசங்கு சொர்க்கத்துல இருந்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் தான், அது கொஞ்ச நாள் தான். 2026 அப்புறம் ஒரு காலம் இருக்குது, அந்த பனையூர் திரிசங்கு சொர்க்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒண்ணு இங்க இல்ல அங்க இருக்கணும். இல்ல திரு ராம்கி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கோச்சுக்காதீங்க. பயந்து கொண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் பிஜேபி பார்த்து என்று சொன்னால், பிஜேபி பார்த்து பயப்படுகின்ற தலைவர்கள் அதிமுக தொண்டர்களுக்கு தேவையில்லை. ஏன் பயப்படணும்? ஒரு கட்சியை பார்த்து, நான் பிஜேபி என்று சொல்லவில்லை, எந்த கட்சியை பார்த்தும் பயப்படாமல் பயணம் செய்வதற்கும் கொள்கை கோட்பாடுகளை சொல்வதற்கும் தான் அம்மாவும் தலைவரும் எங்களை வளர்த்திருக்கிறார்கள். அவங்க கோச்சிக்கிட்டா என்ன, கோச்சிக்காம போனா என்ன சார்? மடியில கிணறு இருந்தா வழியில பயம் இருக்கும். புகழேந்தி மாதிரி ஆளுக்கும் ராம்கியா மாதிரி ஆளுக்கும் என்ன பயம் இருக்கும்? இருக்காது. ஆகவே அது அல்ல. நீங்கள் சொல்லும் பொழுதே அதை நீங்க கமிட் பண்ணிட்டீங்க. அதற்கு பயப்படுகின்ற நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது இப்போ அரசியல் நோக்கர்கள் நிறைய பார்வையை முன்வைக்கிறாங்க. விஜய் அதிமுகவினுடைய ஒரு அடுத்த ஃபேஸா வர்றதுக்கு தான் ட்ரை பண்றாரு.
அவர் அதிமுக வாக்குகளை தன் பக்கம் இழுக்கிறது தான் அவரோட வேலையா இருக்குது. அந்த கட்சியை கபலீகரம் செஞ்சிருவாரு அவரு, அதிமுகவை அவரு முடிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்றாங்களே. இப்ப நீங்க பேசுறதும் அது போலதான், அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி தானே தெரியுது. கரெக்ட். அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கேயும் அறிவாலயத்திலும் வாசல் கதவு திறந்திருக்கிறது, இங்கேயும் பனையூரிலும் திறந்திருக்கிறது. பலர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆக தினமும் வெளியேறுகிறார்கள். நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அதிமுகவுக்கு எந்த தலைவர்கள் உள்ளே வருகிறார்கள்? கடந்த அவர் ஆட்சியில் இருந்த முதல்வராக இருந்த 4.5 வருடத்திலும் சரி, இப்பொழுது 4.5 வருடம் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் இருக்கின்ற இந்த காலத்திலும் சரி, 9 வருடங்களில் யார் வந்தார்கள் என்று சொல்லுங்கள். தினமும் டிவி கேமரா எதை சுத்துது? புகழேந்தி போறாரா, பழனிசாமி போறாரா, மறுபடி ஜேசிடி பிரபாகரன் போறாரா, கூப்பா கிருஷ்ணன் போறாரா, இப்படி பல தலைவர்களை முன்வைத்து பேசுகிறார். ஆனா யாராவது இங்க வராங்களா? யோசனை பண்ணீங்களா? நான் ராம்கியை அன்போட கேட்டுக்கிறேன். நீங்க பிஜேபி மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் ஒண்ணுமே இல்லை சார். எல்லாவற்றிலும் தோல்வி, தொடர் தோல்விகள் முடிவு எங்கே போய் முடிந்துவிடும்? 2026 காணாமல் போய்விடும். எனக்கு என்னவோ ஆனா திரு புகழேந்தி அவர்கள் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஒருங்கிணைப்பு குழு இந்த மாதம் இங்க இருக்கும், அடுத்த மாதம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை நான் ஓபன்லயே விடுறேன். திரு பிரகாஷ் மேடம் ஒரே செகண்ட் சொல்லிடுறேன் மேடம். நாங்க மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டோம். நானு ஜேசிடி பிரபாகரன் இவரும் ஆரம்பிச்சதுதான் அந்த இது. ஆனா நாங்க மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டோம், கடிதம் எழுதிட்டோம், எல்லாரும் எழுதிட்டோம். ஒரு விதத்துல ராம்கி சொன்னதை நான் மறுத்து பேச விரும்பல. எல்லோரும் அடிமைகளாக பயந்து கொண்டிருப்பதுதான் உண்மை. ஆகவே அவர்கள் வெளியிலே வர முடியவில்லை. தொண்டர்கள் கொதித்தெழுகிறார்கள். இது அவர்கள் தொண்டர்கள் யாரும் விரும்பவில்லை. அதிமுகவில் பிஜேபியினுடைய கூட்டணியை காரணம் அம்மா கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அந்த பாதையை தான் நாங்கள் நோக்கி செல்கிறோம். ரைட். நீங்க ஆல்மோஸ்ட் மனசுல இருக்கிறது பேசியிருக்கீங்க திரு புகழேந்தி. யூ ஆர் என்டைட்டில் டு தட். அது நீங்க என்ன முடிவுனா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரகாஷ் ரொம்ப ஷார்ட்டா நான் ஒரு பிரேக் போக வேண்டிய நேரம். 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி ஆட்சி பாஜகவோடு கூட்டணி அமைத்த ஆட்சி. ஓபிஎஸ்ஏ சொன்னாரு, நான் பாஜக சொல்லி தான் நான் சேர்ந்தேன்னு. 4.5 ஆண்டு காலம் பாஜகவோடு இணைந்து பாஜகவோட விஷயங்களோட இவங்க போனது எப்படி? 1 2 இவங்க உருவாக்க நினைக்கிறது இன்னொரு ஜானகி அணி. ரைட்டுங்களா? இவங்க உருவாக்குறது ஜானகி அணி. இவங்க அந்த அணியை உருவாக்குனாங்கன்னா அது திமுகவுக்கு மிக சாதகமாக அமையும்.